வெல்கம் டு த டிபேட். விவாத களத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு மணற் கடிகாரத்தை, அதாவது ஒரு ஆர் கிளாஸ கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அதோட மேல் பகுதியிலிருந்து தொடர்ந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கிற ஒவ்வொரு மண் துகளும் உங்க வாழ்நாளின் விலை மதிப்பெற்ற நொடிகள். மிக சரியான ஒப்பீடு. ஆமா, நம்மில் பெரும்பாலோர் அந்த மண் துகள்களை சிறுக சிறுக சேகரித்து சில நாணயங்களுக்காக விற்று விடுகிறோம். இது ஒரு வகையான இயந்திரத்தனமான பரிமாற்றம். உழைப்புக்கு ஊதியம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்த சொல்றீங்க. கண்டிப்பா. ஆனா அந்த நாணயங்களை பயன்படுத்தி நமக்காக பல மண் துகள்களை தொடர்ந்து உருவாக்கும் ஒரு மாபெரும் கட்டமைப்பை நாம உருவாக்கினால் எப்படி இருக்கும்? ஓ, அதாவது நேரத்தை விற்று பணம் சம்பாதிக்கும் மனநிலையிலிருந்து மாறணும்னு சொல்றீங்க. சரியா பிடிச்சிட்டீங்க. அல்லது நமது வாழ்வில் நமக்கு தேவையான மண் துகள்களின் தேவையையே நாம குறைச்சுக்கிட்டா என்ன ஆகும்? இந்த ரெண்டு மாறுபட்ட தத்துவங்களைத்தான் இன்று நாம் விவாதிக்கப் போகிறோம். இது ஒரு முக்கியமான தலைப்பு. ஆமா, ஒரு புறம் எம்ஜே டிமார்கோ எழுதிய த மில்லினியர் ஃபாஸ்ட் லேன் முன்வைக்கும் விரைவு பாதை அணுகுமுறை, அதாவது நுகர்வோராக இருப்பதிலிருந்து உற்பத்தியாளராக மாறி எல்லையற்ற செல்வத்தை உருவாக்கும் முறை. நான் இந்த ஆக்ரோஷமான செல்வ உருவாக்கும் என்ற நிலைப்பாட்டை ஆதரிக்கிறேன். நான் இத முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தில் அணுகுகிறேன். விக்கி ராபின் எழுதிய யோர் மனி ஆர் யோர் லைஃப் மற்றும் ஃபயர் தத்துவங்களை நான் ஆதரிக்கிறேன். அந்த ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் ஏர்லி தத்துவம் தானே? அதேதான். பணத்தை வெறும் ஒரு கருவியா பார்க்காம நமது வாழ்க்கை சக்தியா, அதாவது லைஃப் எனர்ஜியா கருதி அதீத நுகர்வை குறைக்கணும். எளிமையான முதலீட்டு வழிகள் மூலம் சுதந்திரத்தை அடைவதே பாதுகாப்பான, அமைதியான தற்காப்பு உத்தி அப்படின்னு நான் வாதிக்கிறேன். சரி, நேரத்தை விற்று பணம் சம்பாதிக்கும் மனநிலையிலிருந்து மாற வேண்டும் என்பதில் நமக்குள்ள எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமா, அதுல நாம 2 பேரும் உடன்படுறோம். அந்த சுதந்திரத்தை எப்படி அடைவது அப்படிங்கிற இடத்துல தானே நமது விவாதம் தொடங்குது. கண்டிப்பா. உங்களோட இந்த ஃபாஸ்ட் லைன் பார்வையிலிருந்தே ஆரம்பிக்கலாமே. சரி, முதலாவதாக இந்த மெதுவாக பணக்காரராவது அப்படிங்கிற கருத்தாக்கத்தின் மீதான என் விமர்சனத்தை நான் முன்வைக்கிறேன். 40 வருஷங்கள் உழைத்து சேமித்து சந்தையின் தயவுக்காக காத்திருந்து 65 வயதில் சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி கோடீஸ்வரராக இருப்பதில் என்ன சுவாரஸ்யம் இருக்க முடியும்? கேட்கறதுக்கு நியாயமான கேள்விதான். பாத்தீங்கன்னா, உங்களின் இளமை காலம் முழுவதும் அந்த மணற்கடிகாரத்தின் மண்துகள்களை சில்லறைகளுக்காக விற்றாகிவிட்டது. செல்வத்தின் உண்மையான சமன்பாடு என்பது நிகர லாபம் மற்றும் சொத்து மதிப்பு சார்ந்தது. அதாவது உங்களோட நெட் ப்ராஃபிட் அண்ட் அசெட் வேல்யூ. சரியா சொன்னீங்க. நீங்க ஒரு சாதாரண வேலையில் இருக்கும்போது உங்கள் வருமானம் உங்கள் நேரத்தோடு பிணிக்கப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் மட்டுமே உள்ளதால் உங்கள் வருமானத்திற்கும் ஒரு உச்சவரம்பு இருக்கு. அத மறுக்க முடியாது. ஒரு நாளைக்கு 100 மணி நேரம் வேலை செய்ய முடியாது. ஆமா, இத டிமார்கோ மெதுவான பாதை அப்படின்னு சொல்றார். இதிலிருந்து தப்பிக்க பணம் என்பது உங்கள் நேரத்தை வாங்குவதற்கான ஒரு கருவி மட்டுமே அப்படிங்கறத நம்ம உணர வேணும். ஒரு கருவி? ஆமா, வெறும் டூல். பணம் உங்களுக்காக உழைக்கும் ஒரு இயந்திரத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். இப்போ நீங்க பணத்தை வெறும் ஒரு கருவியாக, ஒரு இயந்திரத்தின் எரிபொருளாக பார்க்கிறீர்கள். அங்கதான் சிக்கலே தொடங்குது. எப்படி சொல்றீங்க? விக்கி ராபின் கூறுவது போல, பணம் என்பது நாம் செலவழிக்கும் வாழ்க்கை சக்தி. அதாவது நாம் இந்த பூமியில் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கும் குறிப்பிட்ட நேரமே அந்த சக்தி. இத நான் ஒரு உதாரணம் மூலம் விளக்குறேன். சொல்லுங்க. இப்போ நீங்க 1 மணி நேரத்திற்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் 5000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆடையை வாங்கினால் உங்கள் வாழ்வின் 5 மணி நேரத்தை அந்த ஆடைக்காக கொடுக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆமா, கணக்குப்படி அது 5 மணி நேர உழைப்பு தானே. ஆனா உண்மை அதுவல்ல. அந்த 1000 ரூபாய் சம்பாதிக்க நீங்கள் வேலைக்குச் செல்லும் பயண நேரம், வேலைக்கான உடைகள் வாங்கும் செலவு, வரி, இதையெல்லாம் நீங்க கணக்குல எடுத்துக்கணும். நீங்கள் உண்மையான மணிநேர ஊதியம் பற்றி பேசுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். ஆமாம், சரியா சொன்னீங்க. வேலையின் அழுத்தத்தை குறைப்பதற்காக நீங்கள் வார இறுதியில் செலவழிக்கும் பணம் என அனைத்தையும் கழித்து பாருங்கள். ஒருவேளை உங்களின் உண்மையான மணிநேர ஊதியம் வெறும் 300 ரூபாயாக கூட இருக்கலாம். ஓ, அப்படி பார்த்தால் 5000 ரூபாய் ஆடை தானாகவே குறையும். எப்போது உங்கள் மாதாந்திர செலவுகளை விட உங்கள் முதலீட்டு வருமானம் அதிகரிக்கிறதோ அந்த கடக்கும் புள்ளியை அடைவதே உண்மையான சுதந்திரம். அந்த கிராஸ் ஓவர் பாயிண்ட சொல்றீங்க. அதேதான். அதற்காக பெரும் வியாபார சாம்ராஜ்யங்களை கட்டியெழுப்பி மன அழுத்தத்தில் வாழ வேண்டியதில்லை.
அது தேவையற்ற சுமை. ஒரு நுகர்வோராக நம்மை சுரண்டும் இந்த சமூக கட்டமைப்பை விட்டு வெளியேற வேண்டும் என்ற உங்கள் வாதத்தை நான் ஆழமாக புரிந்து கொள்கிறேன். அந்த உண்மையான மணிநேர ஊதியம் என்ற கணக்கீடு கண் திறக்கும் ஒரு விஷயம்தான். ஆனா வருதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆனா நீங்கள் பணத்தை வெறும் வாழ்க்கை சக்தியாக மட்டும் சுருக்கி பார்த்தால் அதில் ஒரு மிகப்பெரிய உளவியல் ஆபத்து இருக்கு. உளவியல் ஆபத்தா? அது ஒரு விழிப்புணர்வு தானே? இல்லை, நீங்கள் என்றென்றும் அந்த நேரத்தை விற்கும் மனநிலையிலேயே சிக்கிக் கொள்வீர்கள். நான் இந்த காஃபியை வாங்கினால் என் வாழ்நாளில் 20 நிமிடங்களை இழக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் சிந்திப்பது நேரத்திற்கும் பணத்திற்குமான பிணைப்பை மனதளவில் மேலும் மேலும் வலுவாக்குதல்லவா? அப்படி சொல்ல முடியாதே. ஒரு நிமிஷம், நான் முடிச்சிடுறேன். அது ஒரு வகையான பற்றாக்குறை மனநிலை, அதாவது ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட். பணம் ஒரு கருவி என்றால் அந்த மூலதனத்தை எப்படி பெருக்குவது என்று நாம் சிந்திக்க வேண்டும். நமது தேவைக்கேற்ப நம்மை சுருக்கிக் கொள்வதை விட நமது திறனை விரிவுபடுத்துவதுதானே சிறந்த உத்தி. இருங்க, அத நான் பற்றாக்குறை மனநிலை என்று சொல்ல மாட்டேன். அது திறன்மிக்க வடிகட்டி, எஃபிஷியன்சி ஃபில்டர். வடிகட்டியா? எப்படி? நீங்கள் போதும் என்ற மனநிலையை அடையும்போது, அதாவது ஃபுல்ஃபில்மெண்ட் கர்வ்ல உச்சத்தை அடைந்த பின், மேலும் நீங்கள் செய்யும் எந்த ஒரு செலவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது. சரி. மாறாக அது மன அழுத்தத்தையே தரும் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். இது உங்களை சுருக்கிக் கொள்வதல்ல, தேவையற்ற சுமைகளை இறக்கி வைப்பது. அழலும். இருங்க, நீங்கள் விரிவுபடுத்துவது பற்றி கூறினீர்கள். நேரத்திலிருந்து வருமானத்தை பிரித்து மூலதனத்தை பெருக்குவது என்பது கேட்பதற்கு நன்றாக இருக்கு. ஆனால் நடைமுறையில் அது எப்படி சாத்தியம்? ஒரு சாதாரண மனிதன் எப்படி தன் நேரத்தை விற்காமல் செல்வத்தை உருவாக்குவது? அங்குதான் டிமார்கோ முன்வைக்கும் சென்ஸ் கட்டமைப்பு வருது. அதாவது கண்ட்ரோல், என்ட்ரி, நீட், டைம், ஸ்கேல். அந்த CENTS மாடல். ஆமாம். நீங்கள் ஒரு நுகர்வோராக இருப்பதை நிறுத்திவிட்டு உற்பத்தியாளராக மாற வேண்டும். ஒரு தச்சர் தனது கைகளால் மட்டுமே மரவேலை செய்து உழைப்பை நம்பியிருப்பதை விட அந்த உழைப்பை தானியங்கிய இயந்திரங்களாக மாற்றுவது போல இதை எண்ணி பாருங்கள். ஆட்டோமேஷன். சரியா சொன்னீங்க. இந்த கட்டமைப்பில் 2 விஷயங்கள் மிக முக்கியம்: நேரம் மற்றும் அளவு. ஒரு பேக்கரி உரிமையாளர் தன் நேரத்தை விற்று தினமும் ரொட்டி சுடுகிறார் என்றால் அவர் இன்னமும் ஒரு வேலையைத்தான் செய்கிறார். தன் முதலாளியை தானே தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அவ்வளவுதான். ஆமாம், அவ்வளவுதான். ஆனால் அதே உரிமையாளர் எந்த பேக்கரியிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கணக்கீட்டு மென்பொருளை உருவாக்கி விற்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு சாஃப்ட்வேர். ஆமா, ஒரு சாஃப்ட்வேர். அந்த மென்பொருளை 1000 பேர் வாங்கினாலும் 1,00,000 பேர் வாங்கினாலும் அவருடைய உழைப்பு ஒன்றுதான். இங்கு வருமானம் நேரத்திலிருந்து துண்டிக்கப்படுகிறது. வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை மில்லியன்களாக விரிகிறது. அதாவது ஸ்கேல் ஆகுது. கண்டிப்பா. இதுதான் உண்மையான ப்ராடக்டாக்ரசி. ஒரு சிறந்த தயாரிப்பு தன்னியல்பாகவே பணத்தை ஈர்க்கும் நிலை. உங்களுக்கு பணப்பிரச்சனை என்றால் பணத்தை தேடாதீர்கள், பலரின் பிரச்சனையை தீர்க்கும் வழியை தேடுங்கள். பாத்தீங்கன்னா, அந்த கட்டமைப்பு மற்றும் ப்ராடக்டோக்ராசி என்ற தத்துவம் தர்க்க ரீதியாக மிகச் சரியாக இருக்கு. பின் என்ன சிக்கல்? நீங்கள் ஒரு சிறந்த பொருளை உருவாக்கினால் உலகம் உங்களை தேடி வரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இதில் உள்ள பிழைப்புச் சார்பு, அதாவது சர்வைவர்ஷிப் பயஸ் என்ற பெரும் ஆபத்தை நீங்கள் மறைக்கிறீர்கள். மறைக்கிறேனா? எப்படி? ஒரு மென்பொருளை உருவாக்குங்கள், மில்லியன்களில் வாடிக்கையாளர்களை பெறுங்கள் என்று சொல்வது மிக எளிது. ஆனால் யதார்த்தத்தில் எத்தனை பேர் இதில் வெற்றி பெறுகிறார்கள்? எல்லா வியாபாரத்திலும் ஒரு சவால் இருக்குதான் செய்யும். டிமார்கோ தனது புத்தகத்தில் நாளொன்றுக்கு $2,740 லாபம் ஈட்டினால் ஒரு வருடத்திலேயே மில்லியனர் ஆகிவிடலாம் என்கிறார். தினசரி 2 லட்சத்திற்கும் மேல் நிகர லாபம் ஈட்டுவது என்பது 99% மக்களுக்கு சாத்தியமில்லாத ஒரு பகல் கனவு. அதை அடையணும்னா சரியான சிஸ்டம் வேணும். இருங்க, பெரும்பான்மையான தொழில்கள் முதல் சில வருடங்களிலேயே தோல்வியடைகின்றன. அந்த தோல்வியில் மக்கள் தங்கள் சேமிப்பை, அதாவது தங்களின் பல வருட வாழ்க்கை சக்தியை முழுமையாக இழந்து பெரும் கடனாளியாகிறார்கள். இது தேவையா? தொழில் தொடங்குவதில் ஆபத்து இருக்கு என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் என்னை முடிக்க விடுங்கள். எந்த ஒரு சாதாரண மனிதனுக்கும் உறுதியான செல்வத்தை தரக்கூடிய இப்படிப்பட்ட பெரும் அபாயங்கள் இல்லாத மாற்று வழி ஒன்று இருக்கு. அது என்ன வழி? அதுதான் தி சிம்பிள் பாத் டு வெல்த் என்ற புத்தகத்தில் J.L. கேலன்ஸ் குறிப்பிடும் வழிமுறை.
வியாபாரம் என்ற பெயரில் அனைத்தையும் பணயம் வைப்பதற்கு பதிலாக கடனை தவிர்த்துவிட்டு குறைவான நிர்வாக செலவுள்ள பரவலான இண்டெக்ஸ் ஃபண்டுகளில் தொடர்ந்து முதலீடு செய்வது மிக சிறந்த உத்தி. ஓ, அந்த VDSAX மாதிரியான இண்டெக்ஸ் ஃபண்டுகளை சொல்றீங்களா? ஆமாம், இது சந்தையின் ஒட்டுமொத்த வளர்ச்சியிலும் உங்களை பங்கு பெற வைக்கிறது. தொழில் தொடங்குவதில் இருக்கும் அதீத மன அழுத்தம் இதில் இல்லை. நம்பியுள்ளது. நீங்கள் கட்டுப்பாட்டை முழுமையாக இழக்கிறீர்கள். கட்டுப்பாட்டை இழக்கிறோமா? கண்டிப்பா. சந்தை 7% அல்லது 8% வளரும் என்று நம்பி பல தசாப்தங்கள் காத்திருக்க வேண்டும். அதிலும் ஒரு பெரும் சிக்கல் இருக்கு. நீங்கள் பல வருடங்கள் சேமித்து ஓய்வு பெற நினைக்கும் அந்த சரியான நேரத்தில் பங்குச்சந்தை அதல பாதாளத்திற்கு சரிந்தால் என்ன ஆவது? உங்களின் மொத்த கணக்கீடும் நிதிச் சுதந்திரமும் தவிடுபொடியாகிவிடும் அல்லவா? மிகச்சரியான கேள்வி. சந்தை வீழ்ச்சியடைந்தால் என்னாவது? கிறிஸ்டி ஷென் போன்றவர்கள் இதற்கான தற்காப்பு முறைகளை தெளிவாக வரையறுத்துள்ளார்கள். நீங்கள் சொல்வது வருமான வரிசை ஆபத்து, அதாவது சீக்வென்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ரிஸ்க். ஆமாம், அதை எப்படி சமாளிப்பீங்க? இதை புரிந்து கொள்ள உங்களின் முதலீட்டை ஒரு பெரிய தண்ணீர் தொட்டியாகவும் சந்தை வீழ்ச்சியை ஒரு கடுமையான வறட்சிக் காலமாகவும் கற்பனை செய்து கொள்ளுங்கள். வறட்சி ஏற்படும்போதுதான் நீங்கள் தினமும் தொட்டியிலிருந்து தண்ணீரை எடுக்கத் தொடங்குகிறீர்கள் என்றால் மழை மீண்டும் வருவதற்குள் தொட்டி வறண்டுவிடும். சரியா சொன்னீங்க. அப்போ தொட்டி வறண்டுவிட தானே செய்யும். அதைத் தவிர்க்க ஃபயர் தத்துவம் 2 உத்திகளை கையாளுகிறது. அது என்ன உத்திகள்? சந்தை சரியும்போது பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டுமே. காத்திருக்க வேண்டியதில்லை. முதல் உத்தி கையிருப்பு பணம், அதாவது கேஷ் குஷன். வறட்சி காலத்தை சமாளிக்க ஒரு தனி வாளியில் நீரை சேமித்து வைப்பது போல குறைந்தது 2 அல்லது 3 வருடங்களுக்கு தேவையான பணத்தை எளிதாக எடுக்கக்கூடிய சேமிப்பு கணக்குகளில் வைத்திருப்பது. ஓ, அப்ப மார்க்கெட் சரியும்போது பங்குகளை விற்க மாட்டீங்க? ஆமா, சந்தை வீழ்ச்சியடையும் போது நீங்கள் நஷ்டத்தில் பங்குகளை விற்க வேண்டிய அவசியமில்லை. உங்களின் கையிருப்பிலிருந்து செலவுகளை செய்து கொள்ளலாம். 2வது உத்தி வருமான கவசம், அதாவது ஈல்ட் ஷீல்டு. ஈல்டு ஷீல்டா? அது எப்படி வேலை செய்யும்? சந்தை சரியும் காலங்களில் உங்களின் முதலீட்டின் ஒரு பகுதியை அதிக ஈவுத்தொகை தரும் பங்குகளுக்கோ அல்லது நிலையான வருமானம் தரும் பத்திரங்களுக்கோ மாற்றுவது. தொட்டியில் உள்ள நீர் ஆவியாகாமல் தடுக்க ஒரு மூடியை போட்டு அதில் கசியும் நீரை மட்டும் பயன்படுத்துவது போல இது செயல்படும். இந்த 2 உத்திகளும் இருந்தால் நீங்கள் எந்த ஒரு மென்பொருளையும் உலகளவுக்கு விரிவுபடுத்தி இரத்தக்கண்ணீர் வடிக்கத் தேவையில்லை. சந்தை சரிந்தாலும் நிம்மதியாக நிதிச் சுதந்திரத்தை அனுபவிக்கலாம். உங்க தண்ணீர் தொட்டி ஒப்பீடு மிகச்சிறப்பாக இருந்தது. உங்களின் பாதுகாப்பு வலைகள் எப்படி வேலை செய்கின்றன என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் மீண்டும் சொல்றேன், இது முழுக்க முழுக்க ஒரு தற்காப்பு ஆட்டம், டிஃபென்சிவ் பிளே. பாதுகாப்பான ஆட்டம்னு சொல்லுங்க. நீங்கள் எவ்வளவுதான் பாதுகாப்பாக விளையாடினாலும் நீங்கள் இன்னும் அந்த 40 வருட நெடிய பயணத்தில்தான் இருக்கிறீர்கள். நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல சக்கர நாற்காலியில் அமர்ந்து கோடீஸ்வரராக இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஒரு நிமிஷம், 30 வயதிலேயே ஃபயர் அடைந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே. அவர்கள் சக்கர நாற்காலியில் இல்லையே. இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள்? தங்களின் இளமைக்காலம் முழுவதையும் வறுமை கோட்டிற்குச் சற்றே மேலான ஒரு தீவிர சிக்கன வாழ்க்கையில் கழித்திருப்பார்கள். நான் முன்வைப்பது அதைவிட சிறப்பான ஒரு வாழ்க்கை முறையை. சந்தையின் வளர்ச்சிக்காக காத்திருப்பதற்கு பதிலாக நீங்களே மதிப்பை உருவாக்கும் போது வேகம் பல மடங்கு அதிகரிக்கிறது. இதற்காகத்தான் மரபுவழி மதிப்பமைப்புகளை, அதாவது லெகசி வேல்யூ சிஸ்டம்ஸை உருவாக்க வேண்டும் என்கிறேன். அதாவது மீண்டும் அந்த மன அழுத்தத்தை தரும் தொழில் கட்டமைப்புகளை சொல்றீங்களா? அது மன அழுத்தம் அல்ல, அது தொடக்க கால உழைப்பு. ஒரு மென்பொருளை உருவாக்குவது, அறிவுசார் புத்தகங்கள் அல்லது டிஜிட்டல் தயாரிப்புகளை விற்பது அல்லது ரியல் எஸ்டேட் வாடகை அமைப்புகளை உருவாக்குவது போன்றவை உங்கள் நேரத்தை உள்ளீடாக கேட்காமல் தொடர்ந்து வருமானத்தை உருவாக்கும். ஆனா அது ரொம்ப கஷ்டமாச்சே. ஒரு முறை நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த அமைப்பை உருவாக்கிவிட்டால் பின்பு அது உங்களுக்காக 24 மணி நேரமும் உழைக்கும். சந்தையில் ஏற்கனவே பலர் இருக்கிறார்களே என்று தயங்க தேவையில்லை. சரி. நீங்கள் மக்களுக்கு கொடுக்கும் மதிப்பை சற்றே மாற்றி அமைத்தாலே, உதாரணத்திற்கு ஒரு சேவையை இன்னும் கொஞ்சம் எளிமையாக்கினாலே மக்கள் உங்களை தேடி வருவார்கள். இதை அடைந்தவுடன் கிடைக்கும் சுதந்திரம் அளப்பரியது. நீங்கள் உங்களை சுருக்கிக் கொள்ளத் தேவையில்லை, உங்கள் உலகை விரிவுபடுத்துகிறீர்கள். உலகை விரிவுபடுத்துவது என்ற உங்கள் வார்த்தை ஜாலம் ஈர்க்குது. ஆனால் யதார்த்தத்தில் ரியல் எஸ்டேட் மற்றும் தொழில் கட்டமைப்புகள் என்பவை ஒருபோதும் முழுமையான பாசிவ் அமைப்புகள் அல்ல. அப்படியா சொல்றீங்க? ஆமாம்,
வாடகைதாரர்களிடம் மல்லு கட்டுவது, மென்பொருளில் வரும் பிழைகளை திருத்துவது, போட்டியாளர்களை சமாளிப்பது என இவை மனிதர்களை மன அழுத்தத்தின் உச்சிக்கு கொண்டு செல்பவை. இவை எல்லாமே இன்னொரு வகையான வேலைதான், ஒரு செகண்ட் ஜாப். இதற்கு பதிலாக நிதிச் சுதந்திரத்தின் பல்வேறு பரிமாணங்கள ஃபயர் தத்துவம் எவ்வளவு அழகாக அவரவர் வாழ்க்கை முறைக்கு ஏற்ப வழங்குது என்று பாருங்கள். ஃபயர் என்றால் ஏதோ ஒரு குடிசையில் சிக்கனமாக வாழ்வது என்ற தவறான புரிதல் உங்களுக்கு இருக்கு. ஓ, அப்படியென்றால் அந்த பரிமாணங்கள் என்னென்ன? அனைத்தும் செலவை குறைப்பதற்கான வேறு வேறு பெயர்கள் தானே? கட்டாயமில்ல. நீங்கள் ஆடம்பரமாக வாழ விரும்பினால் ஃபேட் ஃபயர் என்ற முறை இருக்கு. ஃபேட் ஃபயர்? ஆமா, இது உங்களின் ஆடம்பரமான வாழ்க்கை முறையை குறைத்துக் கொள்ளாமல் அதற்கேற்ப பெரிய தொகையை முதலீடு செய்து ஓய்வு பெறுவது. அடுத்தது லீன் ஃபயர். இதுதான் நீங்கள் சொல்லும் தீவிரமான சிக்கனம். நுகர்வோர் கலாச்சாரத்தை முற்றிலுமாக நிராகரித்து மிக குறைந்த செலவில் சுதந்திரத்தை அடைவது. சரி, வேறென்ன இருக்கு? மூன்றாவதாக பாரிஸ்டா ஃபயர். முழுநேர வேலை என்ற சுமையிலிருந்து விடுபட்டு மருத்துவ காப்பீடு மற்றும் மனநிறைவுக்காக பகுதி நேர வேலையை மட்டும் விரும்பிச் செய்வது. எல்லாவற்றிற்கும் மேலாக புவியியல் விலைவாசி வேறுபாட்டை பயன்படுத்தும் உத்தி இதில் மிக முக்கியமானது. புவியியல் விலைவாசி வேறுபாடா? ஜியாகிராஃபிக் ஆர்பிட்ரேஜ் பத்தி பேசுறீங்களா? அதேதான். அதாவது அதிக சம்பளம் கிடைக்கும் நாட்டுல வேலை செய்துவிட்டு வாழ்க்கை செலவு குறைந்த ஏழை நாடுகளுக்கு சென்று வாழ்வதையா சொல்றீங்க? அதை ஏழை நாடுகள் என்று சொல்லக்கூடாது, குறைந்த வாழ்க்கைச் செலவு உள்ள பகுதிகள். கிறிஸ்டி ஷென் தனது கணவருடன் செய்ததும் இதுதான். அதிக சம்பளம் கிடைக்கும் நகரில் வேலை செய்து சேமித்துவிட்டு வாழ்க்கைச் செலவு மிக குறைவான நாடுகளுக்கு சென்று வாழ்வது. இதனால் உங்களின் குறைவான சேமிப்பே பல மடங்கு அதிக மதிப்பை பெறுது. கடினமான தொழில் கட்டமைப்புகள், ஊழியர்கள், சந்தை போட்டிகள் என எந்த தலைவலியும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக உங்கள் வாழ்க்கையை வாழலாம். இதைவிட ஒரு சிறந்த அமைதியான நிதி சுதந்திரம் இருக்க முடியுமா? பாத்தீங்கன்னா நீங்கள் சொல்லும் இந்த நெகிழ்வுத்தன்மை வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் நான் இதை இன்னும் ஆழமாக பார்க்கிறேன். நீங்கள் புவியியல் விலைவாசி வேறுபாட்டை ஒரு உத்தியாக சொல்றீங்க. ஆனால் உண்மையில் அது என்ன? அது ஒரு ஆப்டிமைசேஷன் இல்ல. உங்களுக்கு பிடித்த வசதியான ஊரில் வாழ்வதற்கான செல்வத்தை உங்களால் உருவாக்க முடியாததால் உங்கள் சேமிப்பிற்கு தகுந்தாற் போல ஒரு மலிவான ஊரை தேடி ஓடுகிறீர்கள். இதுவும் சுருக்கிக் கொள்வதுதான். ஓடுவதுன்னு சொல்ல முடியாது. உங்கள் ஃபயர் தத்துவம் முழுவதும் சம்பாதிப்பது, சேமிப்பது, தற்காத்துக் கொள்வது என்ற வட்டத்திற்குள்ளேயே சுழல்கிறது. அது ஒரு தற்காப்பு ஆட்டம். நான் முன்வைக்கும் ஃபாஸ்ட்லைன் என்பது மதிப்பு உருவாக்கம். ஒரு நுகர்வோராக இந்த உலகம் எனக்கு என்ன தரும் என்று கேட்பதை விட, ஒரு உற்பத்தியாளராக இந்த உலகத்தின் என்ன பிரச்சனையை நான் தீர்க்கப் போகிறேன் என்று சிந்திக்கும்போது அங்கு செல்வமும் பெருகுகிறது, சமூகத்திற்கான நன்மையும் பெருகுகிறது. உங்கள் திறனை குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஒரு சிறந்த தயாரிப்பு சமூகத்திற்கு நன்மை பயக்கும் என்பதில் எனக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆனால் அனைவராலும் ஒரு சிறந்த தயாரிப்பை உருவாக்கவோ பல மில்லியன்களுக்கான வியாபாரத்தை கட்டமைக்கவோ முடியாது என்பதுதான் மனித இயல்பு. முயன்றால் முடியாதது இல்லை. அனைவரையும் நீ உற்பத்தியாளராக மாறு என்று வற்புறுத்துவது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று. உங்கள் வாழ்வின் வாழ்க்கைச் சக்தியை நீங்கள் எதற்காக செலவிடுகிறீர்கள் என்ற விழிப்புணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். அந்த விழிப்புணர்வு வந்துவிட்டாலே நாம் தேவையற்ற கடன்களில் சிக்க மாட்டோம். சரி, எளிமையான இண்டெக்ஸ் ஃபண்டுகளில் முதலீடு செய்வது ஒரு தற்காப்பு ஆட்டமாக இருக்கலாம். ஆனால் அந்த ஆட்டம் 99% மக்களுக்கு தோல்வியை தராத ஆட்டம். ஒரு சிலருக்கான ஃபாஸ்ட்லைன் வெற்றி கதைகளை வைத்துக்கொண்டு அனைவரையும் ஆபத்தான பந்தயத்தில் ஈடுபடச் சொல்லுவது விவேகமல்ல. சரி, நாம விவாதத்தின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். எனது நிலைப்பாட்டை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். நேரத்தை விற்று பணம் சம்பாதிக்கும் மனநிலையிலிருந்து உண்மையான செல்வத்தை உருவாக்கும் மனநிலைக்கு மாற வேண்டுமென்றால் நாம் நுகர்வோர் மனநிலையிலிருந்து உற்பத்தியாளர் மனநிலைக்கு மாறியே தீர வேண்டும். நமது வருமானத்தை நமது நேரத்திலிருந்து பிரிக்கும் சென்ஸ் கட்டமைப்பிலான அமைப்புகளை உருவாக்குவதே பல தசாப்தங்கள் காத்திருக்காமல் அளப்பரிய செல்வத்தையும் உண்மையான சுதந்திரத்தையும் நமக்கு அளிக்கும். பணம் என்பது நம்மை சுருக்குவதற்கான கருவி அல்ல. அது நம் திறனையும் தாக்கத்தையும் உலக அளவில் பெருக்குவதற்கான ஒரு நெம்புகோல். சரி, தற்காப்பு ஆட்டத்தை நிறுத்திவிட்டு ஆக்ரோஷமாக செல்வத்தை உருவாக்குங்கள். இதுதான் என் தரப்பு வாதம். எனது இறுதி வாதம் இதுதான். செல்வம் என்பது கணக்கில் இருக்கும் வெறும் எண்கள் அல்ல. அது நிம்மதி,
பணத்தை நமது வாழ்நாள் சக்தியாக மதிக்கும்போது நமது ஒவ்வொரு செலவும் அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. இல்லாத இண்டெக்ஸ் ஃபண்ட் போன்ற எளிமையான முதலீட்டிலும் கவனம் செலுத்துவதே நிம்மதியான வாழ்வுக்கு உத்தரவாதம். ஆபத்துகள் நிறைந்த ஃபாஸ்ட்லேன் பாதையை விட வருமான கவசம் போன்ற உத்திகளோட கடக்கும் புள்ளியை நோக்கி மெதுவாகவும் உறுதியாகவும் நகரும் ஃபயர் பாதையே பெரும்பான்மையான மக்களுக்கு நிலையான நிதி சுதந்திரத்தை உறுதி செய்யும். மிகச் சிறப்பான வாதங்களை முன்வைத்தீர்கள். பணத்தை அணுகுவதில் விரிவான வியாபார அமைப்புகளை உருவாக்குவது சிறந்ததா அல்லது வாழ்க்கை சக்தியை உணர்ந்து சிக்கனமும் எளிமையான முதலீடும் செய்வது சிறந்ததா என்ற இந்த விவாதத்தில் நாம் ஒரு தெளிவான முடிவுக்கு வரப்போவதில்லை. ஆமா, ஏன்னா ஒவ்வொருவரின் இலக்குகளும் ஆபத்தை ஏற்கும் திறனும் மாறுபடும். தற்காப்பு உத்தியா அல்லது ஆக்ரோஷ உத்தியா என்பதை ஒவ்வொருவரும் தங்களின் வாழ்க்கை பின்னணியை பொறுத்தே முடிவெடுக்க வேண்டும். உண்மைதான். ஆனால் 2 அணுகுமுறைகளும் ஒரு முக்கிய புள்ளியில் இணையுது. தற்போதைய நேரத்தை விற்கும் மனநிலையிலிருந்து நாம் வெளியேற வேண்டும் என்பதில் நாம் இருவரும் உடன்படுகிறோம். கண்டிப்பா. நேயர்கள் இந்த 2 தத்துவங்களிலும் உள்ள மூலப்பொருள்களை இன்னும் ஆழமாக படித்து தங்களின் வாழ்க்கை முறைக்கு உகந்ததை தேர்ந்தெடுக்கலாம். சரியா சொன்னீங்க. நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் நான் குறிப்பிட்ட அந்த மணற்கடிகாரத்தை மீண்டும் ஒரு முறை நினைத்து பாருங்கள். கீழே விழும் அந்த மண் துகள்கள் உங்களின் விலைமொழி பெற்ற வாழ்க்கை. அதை சில்லறைகளுக்காக விற்பதை நிறுத்திவிட்டு உங்களுக்கான மண் துகள்களை பாதுகாக்கும் வழியை இன்றே சிந்திக்கத் தொடங்குங்கள். விவாத களத்தில் இணைந்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.